ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி ஃபுட்பாலில் பிளாக் ஆடணும், அதாவது 5 இயர்ஸ் ஃபுட்பாலில் எப்படி நம்ம பிளாக் ஆடணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் எப்படி டிஃபென்ஸ் பண்ணணுங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் 2 இருக்குது. ஒன்று ப்ரெஸ்ஸிங் விளையாடலாம், அல்லது நம்ம பிளாக் ஆடலான்னு சொன்னேன். ப்ரெஸ்ஸிங்னா என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரெஸ்ஸிங்னா நம்ம எதிர் டீம்கிட்ட நம்ம வேகமாக போய் அவங்கள ப்ரெஸ் பண்ணி பாலை நம்ம ரிக்கவரி பண்ணி நம்ம டீம் பாலை வச்சு கோல் அடிக்க ட்ரை பண்ணுறது தான் ப்ரெஸ்ஸிங். இன்கேஸ் நம்மளால் அந்த டீமால் ஒழுங்காக பாலை வின் பண்ண முடியல, அவங்ககிட்ட ஒழுங்காக பால் வின் பண்ணல, அவங்க சூப்பராக ஆடுறாங்க, நம்மளோட நல்லாவே பிளேயர்ஸாக இருக்காங்க, 1-2 போட்டு அழகாக ஈஸியாக மேலே வந்துருந்தாங்க அப்படின்னா, மேலே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ரெஸ்ஸிங் பண்ண சொல்ல ஃப்ரண்ட்டில் போயிடுறதுனால மேலே பின்னாடி ஸ்பேஸ் இருக்கனால அந்த டீம் மேலே ஈஸியாக வந்துடுது அப்படின்னா அவங்களுக்கு கோல் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிரும். நம்ம அப்போ அடிக்கடி ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்படி ப்ரெஸ் பண்ணதில் பால் நினச்சிடும், இழந்து போக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம என்ன விளையாடணும் அப்படின்னா பிளாக் விளையாடணும். சரிங்களா? பிளாக்னா என்ன அப்படின்னா, நம்ம எதிர் டீம் நம்ம டீமில் கோல் ஸ்கோர் பண்ண விடாமல் தடுக்கிறது, நம்ம ஜோனுக்குள்ளே வர விடாமல் தடுக்கிறது தான் பிளாக் கேம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இது எப்படி விளையாடணுங்கிறத பார்க்குறோம். வழக்கம் போல் நம்மளோட டீம் ப்ளூ டீம், நம்ம டீமில் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க, ரெட் டீம் இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நல்லா ஜஸ்ட் யோசித்து பாருங்கள். எதிர் டீம்கிட்ட பால் இருக்குது. இப்போ நம்ம பாலை பிடுங்க முடியல, ஆனால் பால் அவங்க ஈஸியாக வச்சுருக்காங்க. இப்படி நம்ம பாலை பிடுங்க முடியல அப்படின்னா, நம்ம பிடுங்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பிடுங்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி ஏறுறோம் வேகமாக. இப்படி ஏற சொல்ல என்ன ஆகும்னா, பின்னாடி ரொம்ப ஸ்பேஸ் கிடக்கும். தெரியுதா? இந்த ஸ்பேஸுக்குள்ளே அவங்க நம்மளோட நல்லா விளையாடுறாங்க, நம்மளோட அவங்க சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்னா, நம்ம பால் எடுக்க போகிறோம் அப்படின்னா, அவங்க 1-2 போட்டு அல்லது கட் அடித்து ஈஸியாக உள்ளே இந்த ஜோனுக்குள்ளே வந்துடுறாங்க அப்படின்னா, இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டானா அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, சான்ஸ் ஷூட் அடிக்கலாம். இங்கே வந்தோடனே இவன் உள்ளே வருவான், ப்ளே மேக் பண்ணி விடலாம். அந்த மாதிரி எப்படியாவது பண்ணி அவங்க கோல் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ரெஸ் பண்ணி ஜெயிக்க முடியல, அவங்க உள்ளே வராங்க அப்படின்னா, திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன தான் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க நம்மளோட நல்லா பாலை விளையாண்டுறாங்க, அல்லது நமக்கு ஈக்குவலாக விளையாடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிளாக் ஆடலாம். அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்ம டீமில் இப்படி விளையாடுறோம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி விளையாடுறோம், பால் இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த பிளேயர்ஸ் என்ன சொன்னால் இங்கே வந்தால் தான் அவங்க பால் அடிக்க முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏரியா அவங்க அடிக்கக்கூடிய ஏரியா இங்கனுக்குள்ளே இவ்வளோ தூரம் தான். இவ்வளோ தூரத்துக்குள்ளே அவங்க பாலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ளே அவங்க பாலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க கோல் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கு இங்கே இருந்தேன்னா அவங்களுக்கு கோல் அடிக்க சான்ஸே கிடையாது. சரிங்களா? இங்கே இருந்தெல்லாம் அடிக்க முடியாது. அடித்தாலும் நம்ம ஈஸியாக கோல் கீப்பர் தடுத்துலாம் வராது, ஸ்பீடும் இருக்காது, அவங்க தட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, எதிர் டீமில் நம்ம பால் வின் பண்ண முடியாதனால இந்த ஏரியாக்குள்ளே அவங்க உள்ளே வர விடாமல் பத்திரமா சேவ் பண்ணணும். சரிங்களா? அதான் நம்மளோட ஃபஸ்ட் எய்ம் நம்ம பிளாக் ஆடுறதுல. ஆக்சுவலாக நம்ம எப்படி 2-2ல் பிளாக் ஆடலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, இப்போ கோல் கீப்பர்கிட்ட பால் இருக்குது, நம்ம நம்ம ஜோனை மறைக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் யோசித்துக்கோங்க, இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது. இவன் பால் இவன்ட்ட இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், கோல் கீப்பர்கிட்ட இருக்கான், நம்ம ப்ரெஸ்ஸிங்னா கிட்ட நிற்போம், பால் எடுத்தோடனே அவன்கிட்ட போட்டி போடலான்ட்டு. ஆனால் இப்போ என்னென்னா, நம்ம அப்படி போட்டி போடுறதுல நம்ம லூஸ் ஆகிட்டோம், அல்லது பால் அவன் கட் பண்ணி உள்ளே வந்துருந்தான், அப்படி கஷ்டமாக இருக்க சொல்ல நம்ம கிட்ட போனோன்னா பின்னாடி ஸ்பேஸ் கிடக்கும், அதில் அவன் கட் அடித்து உள்ளே வர வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜோனுக்குள்ளே விளையாடணும். சரிங்களா? நம்ம ஜோனுக்குள்ளே அவனை வர விடாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பொதுவாக இப்படி தான் நிற்கிறோம் அப்படின்னா, நம்ம இவனுக்கு இந்த பால் இவங்க போட்டான்னா, இவனுக்கு நம்ம ப்ரெஸ்ஸிங் கொடுக்கறதுனால என்னென்னா, அவன் ஈஸியாக பாஸ் போட மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான், இங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதான் அவங்களோட கேம். சரிங்களா? பால் எடுத்து உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் உள்ளே போட வாய்ப்பு இருக்குன்னு யோசித்து பாருங்கள். என்ன பண்ணலாம் அவன், இப்போ என்ன செய்வான், இங்கே பால் இருக்குது அப்படின்னா, எப்படி உள்ளே லைட்டாக அப்படி உருட்டி விடலாம். உருட்டினா இங்கே ஒரு மேன் பாலை எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மிட்டுக்குள்ளே பால் வந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த மிட்டுக்குள்ளே பால் ஈஸியாக வந்துட்டு அப்படின்னா, இப்போ இங்கே வந்துட்டு அப்படின்னா, இவன் இங்கே உள்ள எடுத்துடுவான். இங்கே எடுத்துட்டானா ஷூட் அடிக்கலாம். இங்கே 1-2 ப்ளே, இங்கே ஒருத்தன் ஓடி வந்துடுவான், இங்கே ப்ளே மேக் பண்ணி விடலாம், இந்த கேப்பில் போடலாம். இந்த கேப்பில் போட்டானா இப்படி ஓடி வந்துடுவான், இங்கே ஒருத்தன் ஓடி வந்துட்டானா பாலை பிடிச்சிடலாம். அந்த மாதிரி நிறையா விளையாண்டுலாம். அப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டீமோட சென்ட்ரு ஜோனை, இந்த ஜோனை பாதுகாப்பாக வைக்கணும். சரிங்களா? நம்ம 4 பேருக்கு இடையில, நம்ம 4 பேருக்கும் இடையில ஒரு பிளேயர்ஸ் கூட உள்ளே பாலை எடுத்து ப்ளே பண்ணிடக்கூடாது. இப்படி நம்மளுக்கு உள்ளே பாலை எடுத்து ப்ளே பண்ணிட்டான் அப்படின்னா ஈஸியாக கோல் அடிக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ளே உள்ள ஸ்பேஸ் சுருக்கி இருக்கணும். சரிங்களா? எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோத்துக்கு ஈஸியாக அவன் உள்ளே விளையாட முடியாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு மேன்ட்ட பால் இருக்குது, இப்போ இந்த மேன்ட்ட பால் இருக்குது. சரிங்களா? இந்த மேன்ட்ட பால் இருக்குது, இந்த மேன்ட்ட நம்ம பாலை பிடுங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, சிங்கிளாக போனால் அவன் கட் அடித்து வந்துட்டு தான் 1-2 பாஸ் போட்டுருந்தான். அப்போ என்ன பண்ணணும்னா, கூட்டமாக போகணும்.
சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து கூட்டமாக போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்ம ஜோனை மறைச்சிக்கிட்டே தான் போகணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இவன்ட்ட பால் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ ரொம்ப உள்ளே போகக்கூடாது. நம்ம இப்படி ரொம்ப உள்ளே போனோம் அப்படின்னா என்ன ஆகும், பாலை ஈஸியாக தூக்கி போட்டுருவான். அப்போ நம்ம ஜோனுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா நம்ம இங்கேயே நிற்கலாம். அவன் எப்படினாலும் எங்கே தான் வந்தாகணும், இங்கே தான் வந்தாகணும். அப்போ என்ன செய்யணும், நம்ம ஜோன் லைட்டாக மறைச்சிட்டே நிற்கணும். இப்போ சென்டரில் பாஸ் போட விடாமல் நம்ம இங்கே எல்லாருமே மறைச்சி நிற்கும். சரிங்களா. இப்போ ஒரு லைன் மாதிரி இங்கே மறைச்சி நிற்குது. இப்போது இந்த லைனுக்கு பின்னாடி ஒரு பிளேயர் வாரான். சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேயர் உள்ளே அப்படி வாரான். வந்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 பேரில் இந்த லைனுக்கு பின்னாடி யார் வந்தாலும் இந்த 2 டிஃபெண்டரில் பேசி கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் பிளாக்கில். இப்போ என்னச்சுன்னா இந்த மேன்ட ஒரு பால் இருக்குன்னா இவன் அழகாக இங்கே வந்து மறைச்சிக்கணும், இவனை எடுத்துடணும். இந்த லைனுக்கு பின்னாடி நம்ம பிளாக் லைன் தான் ஃபஸ்ட்டு பிளாக் லைன், 2 பிளாக் லைன் உண்டு. இந்த ஃபஸ்ட் பிளாக் லைனுக்கு பின்னாடி இங்கே பிளேயர் வந்தால் இவனை எடுக்கணும். இப்போ வந்து இந்த மேன் இங்கே வரான், இங்கே ஒரு மேன் வரான் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மேன் என்ன சொல்லும், கம்யூனிகேட் பண்ண எனக்கு 2 மேன் இருக்கான், நீ இங்கே வா அப்படின்னு இங்கே வைக்கணும். சரிங்களா. இப்போ என்ன ஆகும்னா, இப்படி மேன் எடுத்துட்டான் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேன் என்னச்சுவான், இங்கே தூக்கி போட்டால் இங்கே மேன் எடுக்கிறதால என்னது பிளேயிங் ஏரியாவும் சின்னது. அப்போ அவங்க டச்சஸ் விளையாட முடியாது. 2வது பால் வந்த உடனே இங்கே போட்டாலுமே நினச்சிடலாம், தூக்கி போட்டாலுமே நம்ம ஹெட்ரு போட்டு தள்ளிடலாம். அங்கேருந்து அங்கே ரொம்ப அடிபடி வந்துடும். நம்ம அவங்க பாசிங் மூலமாக உள்ளே வர முடியாது. சரிங்களா. அதே நம்ம இந்த பிளாக் மேன் ஆடிட்டே இருக்கணும். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேன் எப்படி இருக்கான், இப்படி தான் நிற்கும். இங்கே ஒரு 2 மேன் மேனை எடுத்தாச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஒரு பால் இருக்கா, இப்போ என்ன செய்யணும்னா இப்போ டீமாக போகணும். சரிங்களா. நம்மளோட எய்ம் என்னது, நம்ம அந்த ஷேடோ ஏரியாவை என்ன செய்யணும், பிளாக் பண்ணணும். சரிங்களா. பிளாக் இல்லை, நோ என்ட்ரி ஏரியான்னு போட்டிருந்தேன். நோ என்ட்ரி ஏரியா அப்படின்னு போட்டிருந்தேன். சரிங்களா. நோ என்ட்ரி, இந்த ஏரியாவில் என்டர் ஆகக்கூடாது. இதான் நோ என்ட்ரி ஏரியா. சரிங்களா. அந்த ஏரியாவுக்குள்ளே பிளேயர்ஸ் வந்து என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. பால் இங்கே இருக்குது. நம்ம ஏரியாவுக்குள்ளே, இந்த ஏரியாவுக்குள்ளே பிளேயர்ஸ் வந்தாலுமே இங்கே ஒரு பிளேயர் வந்து இப்போ நோ என்ட்ரி ஏரியாவில் பால் வந்தாலுமே இவனை நினச்சிடலாம் பிடிச்சி மேன் எடுத்துக்கணும். இவனுக்கு ப்ளே பண்ணதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா. இப்போ நம்ம இப்படி தான் மேன் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா யோசிக்கணும். பின்னாடி இருக்கிற டிஃபென்ஸ் மேன் எடுத்தே ஆகணும். இப்போ ஒரு மேன் தான் இருக்கான். இந்த நம்ம பிளாக்குக்கு முன்னாடி, நம்ம ஃப்ரண்டில் இருக்கிற பிளாக்குக்கு முன்னாடி ஒரு மேன் தான் நிற்கான். இப்போ ஒரு மேன் தான் இங்கே நிற்கான் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மேன் இங்கே நிற்கான். அப்போ என்னதுன்னா இந்த ஒரு மேனை எடுக்கணும். யார் எடுக்கணுங்கிறத நீங்கள் தான் பேசிக்கணும். இப்போ இந்த ஒரு மேன் இருக்கா, இங்கே எடுக்கணும். இந்த ஜோனுக்குள்ளே, நம்ம நோ என்ட்ரி ஜோனுக்குள்ளே எத்தனை பிளேயர் இருந்தாலும் அந்த பிளேயரை மேன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா. அதான் முக்கியம். நம்ம நோ என்ட்ரி ஜோனுக்குள்ளே விளையாடுறவங்க மட்டும்தான் மேன் எடுக்கணும். வேறு வெளியே இருக்கிறவங்கள மேன் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம இப்படி இருக்க சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ என்ன செய்வோம், இந்த மேனை நம்ம இவன் பால் எடுத்து எங்கே வந்துடக்கூடாது, நம்ம ஜோனுக்குள்ளே வந்துடக்கூடாது. பால் கேரியர். அப்போ என்ன பண்ணணும், இந்த மேனுக்கு வந்து என்ன செய்யணும், இப்படி பிளாக் மாதிரி நிற்கணும். சரி, அப்படி பிளாக் மாதிரி நின்று சேர்ந்தே போகணும். இன்கேஸ் நம்ம ஒரு மேன் ப்ரெஸ்ஸிங் போய் தான் ஆகணும் அப்படின்னா, உள்ளே போய் தான் ஆகணும். அப்படி போக சொல்ல இன்னொரு மேன் சென்டரில் வரணும். சரிங்களா. இப்படி சென்டரில் இருந்தால் தான் இவன் என்ன செய்ய முடியும், இந்த லைனை இப்போ லைனை போட்டு இங்கே என்ன செய்ய முடியாது, பால் போட்டாலும் இவன் இங்கே ஓடி போய் என்ன செய்யலாம், பிடுங்கலாம். இப்போ இவன் ப்ரெஸ்ஸிங் பண்ண போகிறான். இப்போ அவன் என்ன செய்யலாம், இப்போ போக சொல்ல தனியாக போகக்கூடாது. இப்படி தனியாக போனால் இவன் கட் அடித்து வர முடியாது. ஏன்னா இவன் நல்ல பிளேயர்ஸ், நம்மளோட நல்ல பால் கண்ட்ரோல் உள்ள பிளேயர்ஸ். அப்போ கட் அடித்து வர வாய்ப்பு இருக்கும். அப்போ என்ன சொன்னால் இவன் தனியாக போகவே விடக்கூடாது. அப்படியே போனாலும் இவன் கூட பின்னாடி போயிட்டே இருக்கணும். சரிங்களா. இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த லைன் எதுக்கு அப்படின்னா, இந்த லைனில் ஓடி பிளேயர்ஸ் செஞ்சுறது கட் அடித்து உள்ளே வந்துடக்கூடாது. இப்போ 2 மேன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 மேனாக போகிறோம், அப்படி பிளாக் அடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் இங்கே கட் அடித்தாலும் அவன் இங்கே ஏட்ட மாட்டுவான், இந்த மேன்ட்ட மாட்டுவான். இப்போ கட் அடிக்கச்சில ஒரு மேன் பின்னாடி இருந்தால் டக்கு நினைச்சுவான், இந்த மேன் பிடுங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதையும் கட் அடித்து வந்துட்டாங்கன்னா அவன் உள்ளே வந்து மாட்ட தான் செய்வான். அதனால் ரொம்ப முக்கியமாக நம்ம எப்படி விளையாடணும் அப்படின்னா, இங்கே கட்டை அடித்த உடனே இந்த மேன் உள்ளே போயிடும். அதே இவன் வெளியே கட் அடித்தான், டேஞ்சர் இருக்கா, நமக்கு கிடையாது. இங்கே வெளியே கட் அடித்தாலும் என்ன டேஞ்சர் கிடையாதுன்னா, நம்ம ஜோனுக்குள்ளே அவன் வரல. எதுக்குள்ளே வரல, நம்ம இங்கே இந்த ஏரியாவுக்குள்ளே அவன் வரலை. அதான் நம்ம கான்செப்ட்டு. சரிங்களா. நல்லா யோசித்துக்கோங்க. நம்ம ஜோனுக்குள்ளே வரல. அப்போ என்ன செய்வான், இவன் நேராக இங்கே பாஸ் போடுறான் வச்சுக்கோங்க. பாஸ் போடுறதுனா என்ன நடக்கு, இந்த மேன் நினச்சிவான் இங்கே வரணும். இவன் என்ன செய்யணும், இவன் தானே கிட்ட உள்ள மேன். அப்போ கிட்ட உள்ள மேன் இங்கே நின்றுட்டு அவன் எங்கே வந்துடக்கூடாது, உள்ளே வந்துடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம், உள்ளே வந்துடக்கூடாது. இப்படி நடக்கிறதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மேன் இவன் எடுத்துட்டான் அப்படின்னா, இந்த மேன் உள்ளே ஓடி வரான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், எடுத்தே ஆகணும். இவன் நின்றக்கூடாது, அவனை விரட்டிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஜோனுக்குள்ளே ஏன்னா இவன் எங்கே வரான், இவன் அவனை விரட்டணும் அப்படின்னா, இவன் எங்கே வரான், இங்கே வரான். இந்த ஜோனுக்குள்ளே வந்தானா நம்ம மேன் நினச்சிடணும்,
அவனை எடுக்கக்கூடாது. இவன் ஜோனுக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, ஒருத்தனை கூட விளையாடக்கூடாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஜோனை நினச்சிடணும், இவன் மறைச்சிக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஜோனுக்குள்ளே எந்த ஒரு பிளேயருமே ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. அதான் ஃப்ரீயாக எடுத்தோன்னா உடனே இடிக்கணும். அது நம்ம வந்து ஜோன் சின்னதாக இருக்கனால ஈஸியாக அவன்கிட்ட பிடிங்கலாம், உடனே அட்டம்ப்ட் ஈஸியாக நம்ம போயிடலாம். இப்போ இந்த மேன் இப்போ எடுக்கிறான் அப்படின்னா இந்த பிளேயர் உள்ளே வந்துட்டானா அப்படிக்கும். இந்த பிளேயர் உள்ளே வரல, இங்கேயே நிற்கானா நம்ம இந்த இடத்துல நிற்கலாம். ஏன் இந்த மேன் எங்கே வரல, ஜோனுக்குள்ளே வரல, சரிங்களா? அப்போ என்ன செய்யணும், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜோனுக்குள்ளே யார் இருந்தாலும் மேன் எடுக்கணும். அதுக்கு ஒருத்தர் பேசிக்கணும். சும்மா வேறு 2 பேர் ஒரே ஜோனில் 2 பேருக்கு இருந்தாலும் உடனே பக்கத்தில் உள்ள சொல்லணும். இப்போ நம்ம இந்த ஜோனை மறைக்கிறனால ரொம்ப சின்ன ஏரியானால ஈஸியாக நம்ம நினைச்சிடலாம், அவங்கள ஆட முடியாது. இப்போ டக்குன்னு இவன் பாசத்துக்கு இங்கே போடுறான், அதில் என்ன பண்ணணும், இவன் நேராக நினைச்சிடணும், இங்கே வந்துடணும். சரியா? இப்போ இவன் இங்கே வரான்னா இவன் ஒத்தையில் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இவன் ஒத்தையில் வந்தானா இவன் என்ன சொல்லுவான், இவன் நல்ல பிளேயர்னால கட் அடித்து உள்ளே வந்துடுவான். அப்போ என்ன பண்ணுன்னா இந்த மேன் இங்கே போச்சுல, இவனும் இங்கே வரணும். இவன் இங்கே வந்தால் தான் என்ன செய்ய முடியாது, இவன் கட் அடித்து உள்ளே வர முடியாது. சரிங்களா? இப்போ இந்த மேன் இருக்கான், இவன் இங்கே ஓட்டான், அப்படின்னா இவன் விட்டுறலாம். ஏன்னா எங்கே போயிட்டான், ஜோனை தாண்டி போயிட்டான். இந்த மேன் ஜோனை தாண்டி போனாலும் இவன் இங்கே நிற்கலாம். இவன் ஜோனுக்குள்ளே வந்து விளையாண்டக்கூடாது தான் கான்செப்ட். இவன் இங்கே நிற்கான். இப்போது நம்ம பார்த்துக்குவோம், இந்த மேன்ட்ட பால் இருக்குன்னு நம்ம இவன் என்ன செய்வோம், உள்ளே கட்டடிக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், கட்டடிக்க ட்ரை பண்ண விடக்கூடாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த பிளாக் மாதிரி ஆடணும். சரிங்களா? அந்த லைன் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த பிளாக்கை தாண்டி இவன் உள்ளே வந்துடக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த பிளாக்கு பின்னாடி நிற்கிற எல்லாரும் கண்டிப்பாக மேன் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேன்ட்ட பால் வந்துட்டு அப்படின்னா இவன் இங்கே நிற்கான், இவனும் உள்ளே வந்துட்டானா இவனை 2 பேரும் மேன் எடுத்துட்டோம். அப்போ இங்கே உள்ள மேன் நினச்சுவான் இங்கே வந்து நிற்கான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாக்லேயே இவனை மறைக்கணும். சரிங்களா? நீங்கள் 2 சேர்ந்து தான் நிற்கணும். இவன் இங்கே வந்துட்டான் அப்படின்னா நம்ம இங்கே போகணும், இப்படி நின்னா போதும், இங்கே நின்னா போதும். அவன் எங்கே வரக்கூடாது, நம்ம ஜோனுக்குள்ளே வரக்கூடாது. அவள் தான் கான்செப்ட் அப்படி தான். இவனும் கட்டடிச்சு இப்போ இவன் இங்கே போய் நிற்கக்கூடாது. இங்கே போய் என்னென்னா என்ன ஆகுனா இவன் கட்டடிச்சு உள்ளே வந்துடும். ஏன்னா இவனும் நல்ல பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவன் கட்டடிக்க அவனுக்கு நல்லாவே டேலண்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ணால் நம்ம இங்கே தான் நிற்கணும். இங்கே என்னென்னா என்ன ஆகுனா இவனுக்கு பின்னாடி இப்படி என்னென்னா பால் இப்போ இவன் கட் அடித்தாலும் எங்கே மாட்டுவான், இவன்ட்ட மாட்டுவான். இப்போ இவன்ட்ட டக்குன்னு இவன் பாலை இங்கே போடுதான், போன உடனே நம்ம என்ன செய்யலாம், இங்கே ஓடி போய்க்கலாம். சரிங்களா? இப்படி ஓட சொல்ல என்ன செய்யணும்னா இவன் உள்ளே வந்தானா இவனை ட்ராக் பண்ணணும். இவன் உள்ளே வரலை அப்படின்னா இவன் இங்கே வந்து இங்கே ஓடி வந்துடணும். சரிங்களா? இந்த ஒய் ஃபார்மேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஆக்சுவலாக நான் திருப்பி சிம்பிளாக சொல்கிறேன், லைட்டாக கவனிங்க. எப்படி அப்படின்னா ரீசெட் பண்ணி சொல்கிறேன். ரீசெட் பண்ண தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நம்ம டீம் வந்து ப்ளூ, அதே மாதிரி ஆப்போசிட் டீம் வந்து ரெட்டு. சரிங்களா? பிளாக்னால் என்ன அப்படின்னா நம்ம ஜோனை நம்ம மறைக்கிறோம். ஒரு நிமிஷம். ஓகே, பிளாக்னால் நம்ம ஜோனை நம்ம மறைக்கிறோம். இதுதான் நம்ம ஜோன். அவங்க நம்ம ஜோனில் வந்து விளையாண்டக்கூடாது. அப்போது நம்ம போய் ப்ரெஸ் பண்ணி பாலை வின் பண்ண முடியாதால அவங்க ஈஸியாக மேலே வர விடாமல் நம்ம தடுக்கிறோம். அப்போ எப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 பேர் தான் பிளாக் மேன், இதான் பிளாக்கு. இந்த பிளாக்குக்கு பின்னாடி பிளேயர்ஸ் இந்த ஜோனுக்குள்ளே யார் வந்தாலுமே இவங்க 2 பேருமே பிளாக் மாதிரி என்ன செய்யணும், செயல்படணும். எப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே வந்துடாமல் பிளாக் மாதிரி இந்த லைனாக சேர்ந்து இப்போ இங்கே வந்துட்டானா இவன் இங்கே வந்துடணும். இப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த பிளாக் ஜோனுக்குள்ளே வரக்கூடாது. சரிங்களா? இன்கேஸ் வந்து இப்போ பால் இங்கே இருக்குது அப்படின்னா இவன் இங்கே போகிறான் அப்படின்னா இவன் இங்கே நிற்கணும். ஏன் அந்த ஜோனுக்குள்ளே இவன் வந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த ஜோனுக்குள்ளேயே நிற்காங்க அப்படின்னாலுமே நம்ம நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. இந்த ஜோனை நம்ம காப்பாற்றணும். சேர்ந்து இவங்க 2 ஒரு லைனில் ரன் பண்ணணும். இந்த பிளேயரும் வந்து எப்படி ஃப்ரண்டில் இருக்கிற 2 பிளேயருமே லைனில் விளையாடணும். சரிங்களா? இந்த லைனுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஜோன் இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே ஒரு பிளேயர் உள்ளே வந்துட்டான் அப்படின்னா இவனை மேன் மார்க் பண்ணணும். அது யார் எடுக்கணுங்கிறது நீங்கள் பேசி தான் முடிவு எடுத்துக்கணும். எப்போவுமே இந்த பேசி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மேனுக்கு இந்த பிளாக்கு பின்னாடி ஒரு மேன் தான் அவனை எடுத்தாகணும். இவன் இங்கே விளையாண்டக்கூடாது. சரிங்களா? இப்போ இவ்வளோ 2 பேர் தடுப்பு, இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்துக்குமே மேன் எடுத்தே ஆகணும். சரிங்களா? இப்போது இங்கே 2 பேருன்றானே 2 பேரை மேன் எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடணும். என்னது, நாங்கள் 2 பேருமே ஃப்ரீயாக இல்லை அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடணும். இன்ஃபார்ம் பண்ணால் தான் இவங்க 2 அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவாங்க. பால் இருக்குது, இவன் பால் எடுத்து இப்படி உள்ளே வரான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி உள்ளே வரான் அப்படின்னா இவன் என்ன செய்வான், இங்கே உள்ளே போட பார்ப்பான். இப்போ தூரத்துலேருந்து இப்படி போட்டான்னா நம்ம என்ன செய்யலாம், இங்கே 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணுறான் அடிக்கிறது அப்படின்னா 100 கிலோமீட்டர் இங்கே வரச்சில் அவனுக்கு எத்தனை ஒரு 30 ஆயிரும் இல்லை 70 ஆயிரம் வச்சுக்கோங்க. 70 இருந்தாலும் நம்ம ஈஸியாக பாலை பிடிங்கிடலாம். அதே இது கிட்ட நெருங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இங்கே நெருங்கினா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும். இப்படி கிட்ட நெருங்க என்ன செய்யணும், நம்ம சுருக்கணும் ஏரியாவை. பால் வச்சுருக்கோம், சென்டரில் பாலை போட்டுறக்கூடாது. சரிங்களா? அப்படியே சுருக்கிட்டு நினைச்சுன்னா பிடுங்க போயிடணும். எப்போ பிடுங்க போகணுன்னா நல்லாவே கிட்ட வந்துட்டால் நம்மளால் பிடுங்க முடிகிற கண்டிஷனில் தான் 2 பேர் சேர்ந்து போகணும். தனியாக போனால் அவன் கட்டி அடிச்சிடுவான். ஏன்னா நல்ல பிளேயர் அவன். ஏன் நம்ம இப்போ பிளாக் வர்றான், அவங்க நல்ல பிளேயர்ஸாக தான். இப்போ என்ன செய்யணும், பாலை இங்கே போடுறான்,
இங்கே போட்டோன்னா இவன் நினச்சிவான் டக்குன்னு நினச்சிடும் நம்ம பிளாக் இங்கே வரணும். அவன் சென்டரில் வந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், பால் எங்கே வச்சுட்டோன்னா இவங்க 2 பேரும் லைனில் ஓடிக்கிட்டே இருக்கணும், மறைச்சிட்டே இருக்கணும். சரிங்களா? அதையும் தாண்டி உள்ள பால் வந்துட்டு அப்படின்னா உடனே இவங்க 2 பேரும் என்ன செய்யணும், ப்ரெஷர் ஜோன். இவங்க 2 பேரும் என்ன செய்யணும், ஹோல்டு பண்ணுவாங்க. அவனுக்கு பேன் திரும்ப ஓடாமல் இவன் டக்குன்னு அட்டம் பண்ணோன்னா இவங்களை கட்டடிக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ ஹோல்டு பண்ணதில் இங்கே 2 பேரும் டம்முன்னு இடிச்சிடணும். நம்ம ஜோனை பாதுகாக்கணும். டக்குன்னு இவன் பாலை வெளியே புஷ் பண்ணிடும். புஷ் பண்ண நம்மளுக்கு பிரச்சனை இருக்கா? கிடையாது. இவ்வளோ தான். பிளாக்னா என்னது, முன்னாடி இருக்க 2 பேருமே பிளாக் மாதிரி நிற்கணும். அவங்க நம்ம ஜோனுக்குள்ளே வர விடாமல் ஆக்கணும். அந்த ஜோனுக்கு பின்னாடி ஒரு மேன் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கான் அப்படின்னா அந்த மேனை நம்ம பின்னாடி இருக்கிற டிஃபென்ஸ் எடுக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த கான்செப்டில் நீங்கள் லேண்டாலே இதை வந்து ஒவ்வொரு கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கும். அதை நான் அது இப்போ வேறு வீடியோவில் சொல்கிறேன். கான்செப்ட் என்ன அப்படின்னா, பிளாக்னால் முன்னாடி இருக்கிற 2 பேரும் தடுப்பணை மாதிரி நம்ம ஜோனுக்குள்ளே வர விடாமல் தடுப்பணை மாதிரி ப்ளே பண்ணணும். உள்ளே இருக்க அந்த தடுப்பணைக்கு பின்னாடி இருக்கிற மேனை நம்ம மேன் வந்து நீட்டாக மேன் எடுத்துடணும். சரிங்களா? இந்த ஜோனுக்குள்ளே நம்ம வர விடக்கூடாது. 2 பேருமே சேர்ந்தானாலே ஓகே. அவன் இப்போ ஒரு மேனை நம்ம தனித்தனியாக போனோம் அப்படின்னா ஈஸியாக நினைஞ்சிருவான், பிடிங்கிடுவான். நம்ம ஜோனுக்குள்ளே இருக்கிற மேனை மேன் மார்க் பண்ணணும். ஜோனுக்கு வெளியே இருக்கிற மேனை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஜோனை மறைக்கணும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ புரியலன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா?